இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நீங்க யாராவது கிறிஸ்தவ மதத்துக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதுல இருந்து வெளியே வந்துருங்க. உண்மையா சொல்றேன், இந்த வீடியோ முடிகிற வரைக்கும் நான் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் மாற்ற போறது இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு காலை வேளை தியானத்துல நம்ம சிந்திக்க போகக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னா, கிறிஸ்தவத்திற்குள்ளே இருக்கக்கூடிய நாம் கிறிஸ்தவ மதத்திற்குள்ளே இருக்கிறோமா அல்லது கிறிஸ்தவ மார்க்கத்திற்குள்ளே இருக்கிறோமா என்கிறது தான். இது இரண்டுக்கும் பெரிய வித்தியாசமே இருக்கு. இதுவும் ஒன்று கிடையாது. மதமும் மார்க்கமும் ஒன்று கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த சமயத்துல அவர் ஒரு இடத்துல கூட நீங்க இந்த மதத்தை பின்பற்றுங்க, இந்த மத வழிபாடுக்குள்ள நீங்க இருங்க, இந்த மாதிரியான வழிபாடுகள்லாம் நீங்க செய்யும் பொழுதுதான் நீங்க பரலோகத்திற்கு சென்றடைய முடியும், அப்பொழுதுதான் நீங்க தெய்வத்தை காண முடியும் அப்படின்னு சொல்லிலாம் எந்த ஒரு வார்த்தையும் நம்மளால சொல்ல முடியாது. அதற்கு பதிலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொடர்ச்சியாக பயன்படுத்தின ஒரு வார்த்தை இருக்கிறது. சரியா? சீஷர்களை பார்க்கும் பொழுதும் அவர் அதை தான் சொன்னார். அவரிடத்திலே நம்பி வந்தவர்கள் எல்லாருக்கும் கூட அவர் அதே வார்த்தையை சொல்லக்கூடியவராக தான் இருந்தார். அது என்ன தெரியுமா? என்னை பின்பற்றுங்கள், என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லக்கூடியவராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்தார். நம்ம மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவை ஒருவன் பின்பற்ற விரும்புகிறான் என்று சொன்னால், இன்னொரு வகையில கிறிஸ்தவனாக ஒரு மனிதன் மாற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறான் என்று சொன்னால் அவன் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். எப்படி என்று என்கிறதற்கான அந்த கேள்விக்கு பதில்தான் இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுவா என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் இடத்திலே சொல்றார்? ஐஸ்வர்யவான் இடத்திலே அவர் சொல்லுகிறார். அப்போ அந்த ஐஸ்வர்யவானுடைய ஸ்டேட்மெண்ட் அதற்கு முன்பாக நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவன் அநேக நற்பண்புகளை வெளிப்படுத்தக்கூடியவனாக அவன் காணப்பட்டான். நான் சிறு வயதிலிருந்தே இதெல்லாம் கை கொள்ளுறேன், நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன் என்று சொல்லி ஒரு கிறிஸ்தவனாக ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் வாழக்கூடிய ஒரு நபராக அந்த இடத்திலே அந்த மனிதனை நம்மால் பார்க்க முடியும். அவன் சொல்லுகிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை வைத்து நம்மளால பார்க்க முடியும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுக்கு பதில் சொல்லும் பொழுது அவர் சொன்ன காரியம் என்ன? இதெல்லாம் சரிதான், ஆனா நீ முதலாவதாக என்னை பின்பற்றி வா, உன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அப்போ நாம் கிறிஸ்தவன் என்று சொல்லி நம்மை சொல்லிக் கொள்கிறோம் என்று சொன்னால், நாம் சபைக்கு போவதோ, மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ணுவதோ, அல்லது ஊழியத்திலே நாம் போய் பங்கேற்பதோ, ஊழியத்திற்கென்று நாம் பணம் கொடுத்து தாங்குவதோ, நம்முடைய உடல் உழைப்பை போடுவதோ, ஸ்டேஜ்ல நின்று நாம் பிரசங்கம் பண்ணுவதோ, அல்லது இப்படி நாம் கிறிஸ்தவத்திற்கு அறிகுறியாக பார்க்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் செய்வது கிறிஸ்தவம் அல்ல. அதெல்லாம் கிறிஸ்தவ மதத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக வேண்டுமானால் நாம் வைத்துக் கொள்ளலாம். அப்போ ஒருவன் கிறிஸ்தவனாக வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறான் என்று சொன்னால் அவன் முதலாவதாக செய்ய வேண்டியது என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். அதை தான் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், கிறிஸ்தவம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு வழியாக காணப்படுகிறது. சரியா? அது ஒரு வழி. என்ன வழி? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் அவர்தான் வழி என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் இல்லையா? நானே வழியாக இருக்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அந்த வழி மூலமாக நாம் பிரயாணப்பட்டு பரலோகத்தை அல்லது பரலோக தேவனை சென்றடையக்கூடிய ஒரு வழியாக தான் இந்த கிறிஸ்தவமானது காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த இரண்டு காரியங்களையும் சொன்னார். ஒன்று, என்னை பின்பற்றி வா என்றும் சொல்லி சொன்னார். அதே நேரத்திலே அவர்தான் வழியாக இருக்கிறார் என்பதையும் அந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஆதி காலத்திலே ஆதி திருச்சபையிலே இருந்தவர்கள் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவனுடைய வழியை பின்பற்றினார்கள், இயேசு கிறிஸ்துவை வழியாக பின்பற்றினார்கள். அவர்கள் எந்த ஒரு மத சார்புடைய காரியங்களாக தங்களை வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை. சரியா? அதற்கு நம்ம ஒரு உதாரணத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னா, அப்போஸ்தலனுடைய புத்தகத்திலே, சரியா, நம்ம 9வது அதிகாரத்தினுடைய 2வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அந்த இடத்திலே என்ன செய்கிறார்? சவுல் பிரதான ஆசிரியரிடத்திலே போய் அவர் சொல்லக்கூடிய காரியம், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீயையாகிலும் நான் கண்டுபிடித்தால் அவங்கள நான் எருசலேமுக்கு கொண்டு வரும்படியாக நீங்க நிருபத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இங்க நம்ம வாசிக்கிறோம், கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த புருஷனை அல்லது ஸ்திரீயை என்று சொல்லி சொல்லவில்லை. ஆனால் இந்த மார்க்கத்தை, எந்த மார்க்கம்? நம்ம அதுக்கு முன்னாடி வாசிக்கிறோம், கர்த்தருடைய சீஷரை அவர் பயமுறுத்தி கொலை செய்ய முடியும். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவராக இருந்தார்கள் என்பதை இந்த வசனம் நமக்கு நிரூபிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், நாம் கிறிஸ்தவத்தை ஒரு மதமாக, மத வழிபாடாக அல்லது மதத்திற்குள்ளே நான் இருக்கிறேன் என்று சொல்லி பார்க்காதபடிக்கு
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வழி என்பதை நாம் எண்ணி அந்த வழியினூடாக நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ இந்த கிறிஸ்தவத்தை நாம் வழியாக பார்க்கிறோம், அதன் வழியாக நாம் நடக்கிறோம் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரோ, இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பாதை எதுவோ அதன்படியே நாமும் நடந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் அவன் கிறிஸ்துவை போல மாறுகிறவனாக இருக்கிறான். அப்ப நம்முடைய ஒவ்வொரு நாளினுடைய நம்மளுடைய டாஸ்க் என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னா, வேலை என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பிரகாரமாகவே நானும் வாழ வேண்டும். அதற்கு ஏற்ப என்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து அன்பு கூர்ந்தாரா? அன்பு கூர்ந்தார். நானும் அன்பு கூற பழகி கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாள் நான் தவறலாம், அடுத்த நாள் நான் அதை சரி செய்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து மன்னித்தாரா? நானும் மன்னிக்கிறவனாக இருக்க வேண்டும். தவறுகிறேனா? என்னை நான் திருத்திக் கொண்டு மறுபடியும் நான் மன்னிக்கிறவனாக மாற வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிதாவுக்கு சரியான கனத்தையும் மகிமையும் கொடுத்தாரா? நானும் அதே போல கொடுக்க வேண்டும். தவறுகிறேனா? நான் மறுபடியும் என்னை சரி செய்து கொள்ள வேண்டும். அப்போ நான் சொல்ல வரக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக அவர் ஒரு நல்ல வழியை நமக்கு முன்பாக வைத்து சென்றிருக்கிறார். அந்த வழியிலே நாமும் நடக்க வேண்டும். அவருடைய குணாதிசயத்தை உடையவர்களாக நாமும் மாற வேண்டும். அப்படி மாறுகிறதற்கு என்னெல்லாம் வழிகள் இருக்கிறதோ அதை எல்லாம் பின்பற்றக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த வழி ஒன்றுதான், இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரை நாம் பார்த்தால் மட்டும் பொழுதும், அவரை போல மாற வேண்டும் என்று சொல்லி எண்ணி அதற்கு பிரயாசப்பட்டால் மட்டும் பொழுதும் நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பதற்கு 100% தேர்ச்சி பெற்றவர்களாக நாம் மாறிவிடுவோம். ஒருவேளை நான் மறுபடியும் சொல்றேன், கிறிஸ்தவத்தை ஒரு மதமாக எண்ணி அதனுடைய வழிபாடு, சபைக்கு கண்டிப்பா போயிடணும், மீட்டிங் அட்டன் பண்ணிடணும், இதை நான் செஞ்சிடணும், அதை நான் செஞ்சிடணும்னு சொல்லி அதை வெறும் வெளியரங்கமாக மாத்திரம் நாம் பார்க்கக்கூடியவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்திலே வாழ்ந்த மத போதகர்களை போல நாமும் மாறிவிடுவோம். ஏன் அவர்களுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து ஒரு எதிரியை போல காட்சி அளித்தார்? ஏன் என்று சொன்னா, அவர்கள் எல்லாருமே கிறிஸ்தவத்தை ஒரு மதமாக மட்டுமே, கர்த்தரை ஒரு மதமாக மட்டுமே பின்பற்றக்கூடியவர்களாக அவர்கள் இருந்து விட்டார்கள். யாரை உண்மையிலேயே தேட வேண்டுமோ, யாரை உண்மையிலேயே பின்பற்ற வேண்டுமோ அவரை பின்பற்றாமல் விட்டு விட்டார்கள். இன்றைக்கு நாமும் அதே தவறை செய்துவிட வேண்டாம். சரியா? ஒருவேளை கிறிஸ்தவ மதத்திற்குள்ளே நாம் இருக்கக்கூடியவர்களாக காட்சியளிப்போம் என்று சொன்னால் அதிலிருந்து வெளியே வந்துடுவோம். கிறிஸ்தவ மார்க்கத்திற்குள்ளே நாம் செல்லக்கூடியவர்களாக இருப்போம். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய, இயேசு கிறிஸ்துவை வழி என்று சொல்லி நினைத்து அவருக்கு பின்னாக செல்லக்கூடிய நபர்களாக நாம் இருப்போம். கர்த்தருடைய வருகையிலே கிறிஸ்தவர்களாக கிறிஸ்துவை போல நாம் காட்சியளிப்போம். கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. தொடர்ந்து கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்கிறதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.